வணக்கம். ஏஎம்ஆர்எம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இந்த வீடியோவில் புட்டுக்கு மாவு வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடையில் ரெடிமேடாக கிடைக்குது, ஆனால் கொஞ்சம் ருசி கம்மி, ஏதோ கலக்குறாங்க. பச்சரிசியோட மனம் அதில் வரதில்லை. ஸோ வீட்டில் ரெடி பண்ணுறது தான் சீப் அண்ட் பெஸ்ட். ஓகே, வாங்க எப்படின்னு பார்ப்போம். இது நான் வீட்டில் தயார் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல பச்சரிசியை 2-3 தண்ணியில் கழுவிக்கணும். அப்புறம் அந்த அரிசியில் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச அரிசியை வடிகட்டணும். வடிகட்டின அரிசியை ஒரு காட்டன் டவல்ல இந்த மாதிரி பரத்தி வைக்கணும். அரிசியில் உள்ள ஈரம் போவது வரைக்கும் ஃபேனுக்கு கீழே காய வைக்கணும். 1 ஹவர்ல காஞ்சிரும். வெயில்னா ஒரு 10-15 நிமிஷத்துல காஞ்சிரும். ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இதை மிக்சிலையும் பொடிக்கலாம், ரைஸ் மில்லில் கொடுத்தும் பொடிக்கலாம். பொடிச்ச மாவை பாத்திரத்தில் போட்டு கேஸ் மீடியமாக வச்சு நல்லா சூடு வர்றது வரைக்கும் வறுக்கணும். ஏன்னா அப்பதான் ரொம்ப நாள் மாவு கெட்டு போகாம இருக்கும். இந்த மாதிரி வறுக்கணும். மாவு ஆறுனதுக்கு அப்புறம் அரிப்பில் போட்டு சலிச்சுக்கணும். அவ்வளோ, அந்த புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு இன்னொரு தடவை பொடிக்கலாம். உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.